என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த மாதத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சி நடக்குதுங்க. இந்த பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாங்க. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மாதத்தின் முன் பாதியை விட பிற்பாதி மிகவும் சிறப்பானதாகவே அமையுதுங்க. பணியிடத்தில் உங்களை எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டுங்க. அற்ப விஷயங்களுக்காக வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க. மாதத்தின் 2வது வாரத்தில் உங்களின் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படுங்க. எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை நீங்கள் தீட்டி மகிழ போறீங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. பண முதலீடு செய்வதற்கு முன் நலம் விரும்புகளின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. நீதிமன்றம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது தான் நல்லதுங்க. மாதத்தின் மிற்பகுதியில் உங்களின் பிரச்சனைகளானது குறைந்து காணப்படும். பிறரின் மூலம் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவுகளை நீங்கள் பெறுவீங்க. காதலிப்பவர்களுக்கு திருமணத்திற்கான ஒப்புதலும் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்க போகுதுங்க. எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. சனியின் பாதகமான தாக்கங்களும் உங்களுக்கு குறைந்தே காணப்படும். உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் அனுகூலமாகவே இருக்கும். உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு தெற்கு திசை உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தருங்க. பணியிடத்தில் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை சார்ந்த செயல்கள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் தரப்போகுது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. முன்னோர்களின் ஆசிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்குங்க. உங்களுடைய உத்தியோகம் மற்றும் நிதி நிலையில முன்னேற்றம் காணும் வகையில நீங்கள் வெளிநாடு செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வும் பெற போறீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் வகையில தான் இருக்கும். நேர்மறையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதன் மூலமாக எதிர்மறை அனைத்தும் நீங்கிவிடும். தொழிலில் நஷ்டத்தை தவிர்க்க சரியான முடிவு எடுக்கும் விஷயங்களில் மேலதிகாரிகள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் சுமூகமான உறவையும் பராமரிக்க முடியும். அதன் மூலமாக மன அமைதியும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உங்களுடைய வருமானம் பெருகவும் பணத்தை சேமிப்புக்கவும் நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த பல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க இருக்குதுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற போறீங்க. மேலும் உங்களின் அனைத்து செயல்களையும் செய்து முடிப்பதில் உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க. மேலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடன்களை திருப்பி செலுத்தவும் உடல் நலம் மற்றும் சட்ட சிக்கல்களை சமாளிக்கவும் முடியுங்க. அன்புக்குரியவர்கள் உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவும் அளிப்பாங்க. திடீர் வீழ்ச்சிகளை தவிர்க்க கூட்டாண்மை நடவடிக்கைகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டுங்க.
பார்வதி தேவியை தவறாமல் வழிபடுவது இந்த மாதத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. அதாவது காதலில் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை சமாளிக்க உங்களுக்கு உதவலாங்க. என்றாலும் உங்களுடைய துணையின் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்படுத்தும் சில பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு இடையே பிரிவு அல்லது மன வருத்தங்களும் ஏற்படலாம். காதலில் ஏற்படும் பிரிவு காரணமாக நீங்கள் புது இடம் கூட மாறலாம். புதிதாக காதலிப்பவர்கள் தங்கள் காதலை கூற இது ஏற்ற மாதம் கிடையாதுங்க. உங்களுடைய காதல் நிராகரிக்கவும் படலாம். எனவே பொறுமையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். உறவில் நட்பை நீங்க பராமரிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுடன் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சிரமங்களை நீங்க சமாளிக்க முடியும். மேலும் நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய துணையுடன் மீண்டும் நீங்கள் சேரலாம். உங்களுடைய கூட்டாளருடனான சட்ட மோதல்களும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிடும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தான் இருக்கும். துர்காதேவியை வழிபடுவது உறவு பிரச்சனைகளை சமாளிக்க உதவுங்க. அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற பல கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. எனவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய செல்வ வளத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பணத்தையும் சேமிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு பண வருவாய் இருக்கலாம். இதனால நீங்கள் சிரமங்களை சமாளிக்க நேரிடும். கடன், வழக்கு, மருத்துவ செலவுகளையும் நீங்க சமாளிக்கலாம். தேவையற்ற செலவுகளை நீங்க குறைத்து கொண்டு பணத்தை சேமிக்க நீங்க திட்டமிட வேண்டும். குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரலாம். மருத்துவ செலவுகளை குறைக்க உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் விரும்பும் இடத்திற்கு பயணம் மேற்கொள்ள இந்த காலகட்டமானது உங்களை அனுமதிக்குங்க. எனவே பயணம் சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். உங்களுடைய மூத்த உடன்பிறப்பு மற்றும் நண்பர்களுக்கு பணத்தை நீங்கள் கடனாகவும் அளிக்கலாம். சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் பெற முடியுங்க. அடுத்து உத்தியோக வளர்ச்சிக்கு இது ஏற்ற மாதமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேற உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வரப்போகுது. நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் இருந்து இடம் மாறவும் செய்யலாம். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க. உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தெற்கு திசை உகந்த திசையாக இருக்குங்க. நிர்வாகம் மற்றும் மேலாண்மை துறையில் இருப்பவர்களிடம் வரம்பை பராமரிப்பதன் மூலமாக நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கலாங்க. அடுத்து தொழில். முதலீடுகளை மேற்கொள்ள இது அனுகூலமான மாதமாக இருக்க போகுதுங்க. அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய இலக்குகளையும் அடைய முடியும். புதிய இடங்களில் புதிய கிளைகளை தொடங்குவதன் மூலமாக இந்த மாதம் நீங்கள் தொழிலில் பல மடங்கு பலன்களையும் காண முடியும். என்றாலும் சொந்த இடத்துல தொழிலில் நஷ்டம் காணவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே சொந்த ஊர் அல்லது தெரிந்த இடம் சார்ந்த செயல்களில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சொந்த ஊரில் அல்லது தெரிந்த இடத்தில் தொழில் செய்வதன் மூலம் தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் குறைய போகுது. லட்சுமி தேவியை வணங்குவதன் மூலமாக தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அடுத்து ஆரோக்கியம். தலை, மூளை மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த மாதம் உகந்த காலமாக உங்களுக்கு அமையுங்க. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதும் மருத்துவரின் பரிந்துரைகளை பின்பற்றுவதும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்க உதவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திலும் சில குறைபாடுகள் வரலாம். இதனால மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய தாய் அல்லது தாய் வயதை ஒத்தவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதுங்க. எனவே அவர்களை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றியும் நீங்கள் பெறலாம். கல்வி நிறுவனங்களிடம் இருந்து பரிசுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. இது உங்களுக்கு மிகவும் திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். மேலும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்களுடைய பணிகளை முடிக்க தாமதமும் ஆகலாம். இதனால் நீங்கள் கல்வியில் பின்தங்கவும் நேரிடும். இந்த பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டுங்க. அப்படி செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இது உதவுங்க. அடுத்து உங்களுக்கான சுப தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1, 2, 5, 6, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 28 மற்றும் 29. இந்த மாதத்தில் இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக கருதப்படுது. இந்த தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தருங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான அசுப தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11, 22, 23, 26 மற்றும் 27. இந்த தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கக்கூடாது. அதாவது புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த தேதிகளில் நீங்கள் தொடங்காதீங்க.
நான் ஒரு நல்ல தேதிகளை பார்த்து நீங்கள் அதில் தொடங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். இதுவரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.